ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசை தான். கம்பு தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கூட ஒரு பர்ஃபெக்டான செம்ம டேஸ்டான கார சட்னி தான். ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் படு பயங்கரமாக இருக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நான் எந்த கப்பில் அளக்குறேனோ அதே கப்லேயே நம்ம எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அதை பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் இட்லி அரிசி ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசி, இல்லை வீட்டு புழுங்கல் அரிசி எதுவாக இருந்தாலும் சரி நல்லாயிருக்கும். எல்லா அரிசியுமே கம்பு தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் இட்லி அரிசி சேர்த்துக்கிட்டேன் அரை கப் அளவுக்கு. அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஒரு 4-5 வாட்டி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். கொஞ்சம் கம்பில் இருக்க அந்த திப்பி அந்த அழுக்கெல்லாம் வர அளவுக்கு நல்லா ஒரு 4 தடவை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஊற வைக்கும்போது தண்ணி சேர்க்கும் போது தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஊற வைங்க. கடைங்களில் இப்போ கம்பு நல்லா இந்த உமிலாம் இல்லாமல் அதெல்லாம் எடுத்த மாதிரியே நல்லா கிடைக்குது. அந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா தண்ணி தெளிவாகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசியை. இப்போ கம்பு அரிசி எல்லாம் 4 மணி நேரம் நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் 2 பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் இருக்கணும். நல்லா மைய ஒரு சேர நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு செகண்ட் பேட்சும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெண்டாவது பேட்சும் அரைச்சி இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவு புளிக்க வைக்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நம்ம கையாலேயே நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ நம்ம இந்த மாவை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் ஒரு 8 மணி நேரத்துக்கு மாவை ஓரமாக புளிக்க விட்டுறலாம். சரி ஓகே, 8 மணி நேரம் கழிச்சு நம்ம மாவை எடுத்து பார்த்தா மாவு நல்லா புளிச்சு வந்திருந்தது. சரி இப்போ மாவை நம்ம தோசை பதத்துக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலந்து விட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணுன்னா கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. சரி நம்ம இப்போ தோசை ஊற்றிக்கலாம் வாங்க. கம்பு தோசை நல்லா மெல்லிசா செவன்னு மொறுன்னு வரும். சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூட கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 தோசை சாப்பிட்றவங்க 3 தோசை கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கம்பு தோசை எடை கம்மியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிடலாம். இந்த மாதிரி தோசை நல்லா செவந்து வரும்போது திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, தோசை நல்லா மெல்லிஸாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் நல்லா இன்னும் மொறுன்னு வேணுன்றவங்க நல்லா மொறுன்னு சுட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் கேழ்வரகு தோசையும் எப்படி செய்யணும், என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூட சைடிஷான கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அதே அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது 2 நல்லா செவந்து வரட்டும்.
இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கலருக்காக ஒரு 3 காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகாவும் நல்லா அது கூடயே சேர்ந்து வறுபட்டு வரட்டும். கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு 10 பெரிய பல்லு சைஸ் பூண்டு வந்து தோல் உரித்து சேர்த்துக்கிறேன். இது கூடயே நம்ம 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒரு சேர நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கார சட்னி நம்ம எல்லா தோசை, இட்லி, ராகி தோசை, கம்பு தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். இது கூடயே அதே சைஸில் 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். ரொம்ப மைய வேண்டாம், கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. தாளிப்பு இல்லாமல் சட்னி அப்படிங்க. சரி வாங்க நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம கார சட்னியோட தாளிப்பு சேர்த்துக்கலாம். கமகமன்னு கார சட்னியும் ரொம்ப ஹெல்த்தியான கம்பு தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.